வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் அதிசயமான ஆச்சரியமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் ஒருத்தர் காரை ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அப்போது பின்னாடி ஒருத்தர் வர்றது தெரியாமல் ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அந்த கார் எப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்ல வேளை பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லைனா இவங்க நிலமை என்ன ஆயிருக்கும், அந்த ஆளோட நிலமை என்ன ஆயிருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒருத்தர் காய்கறி வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்கிறாரு. நல்ல வேளை அவர் பின்னாடி வர்ற காரை பார்த்ததுனால அவர் எப்படியோ சுதாரித்து விலகி போயிட்டாரு. இல்லைனா அவரோட நிலமை ரொம்ப மோசமாயிருக்கும். இந்த காய்கறி வண்டியை எப்படி நொடுக்கிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் இவர் பின்னாடி பெரிய பள்ளம் இருக்கிறது தெரிஞ்சதுனால நல்ல வேளை உஷாராக இருந்ததுனால மேலேருந்து குதிச்சிட்டாரு. இல்லைனா இவரும் அந்த வண்டியோடு சேர்ந்து கீழே விழ வேண்டிதான். பெரிய பள்ளத்துக்கிட்ட வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், உஷாராக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த லேடி இந்த வீடியோவில் எப்படி சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு பாருங்கள். நம்ம காலால் சைக்கிள் மிதிக்கிறது தான் பார்த்துருப்போம். இவங்க எப்படி வித்தியாசமாக சைக்கிள் ஓட்டுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த லேடி சிக்னலில் வண்டியை நிறுத்திட்டு இருக்காங்க. சும்மா ரெண்டு பக்கமாக திருப்பி பார்த்துட்ருக்காங்க. வண்டி எப்படி கலந்து விழுந்துருச்சு பாருங்கள். இனி எங்கே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, அவ்வளோதான், வண்டியை தூக்கிட்டு தான் போகணும், வேறு வழியே இல்லை. இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. பின்னாடி பெரிய கொம்பு மான் வந்துட்டுருக்கு, அதை கவனிக்காமல் போயிட்டுருக்காங்க. மான் திரும்பின உடனே அவங்க அதை பார்த்துட்டு பயந்து போய் ஓடுறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ரயில்வே கேட்டு நின்றுருக்காங்க. பின்னாடி ஒரு குதிரை வண்டி வேகமாக வந்து அந்த ரயில்வே கேட்டை தாண்டி போகுது. இவங்க மட்டும் இப்போ கவனிக்கலைன்னா அந்த குதிரை வண்டி இவங்க மேலே தான் இடிச்சுட்டு போயிட்டுருக்கும். இங்கே பாருங்கள், இந்த குதிரை வண்டி எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு. இதோட ஓனர் அவர் அதை பிடிக்க போகிறதுக்காக துரத்திட்டுருக்கிறாரு. இருந்தாலும் அந்த குதிரை விட்டால் போதும்னு ஓடுது பாருங்கள். எப்படிலாம் பண்ணுறாங்க. இந்த குதிரை வண்டியை இனி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒருத்தர் ஷெல்ட்ரு மூடுறதை கவனிச்சுட்டு கடைசி ஷெல்ட்ரு மூடும்போது எப்படியோ உள்ளே புகுந்து வந்துடுறாரு பாருங்க. அவர் வந்த உடனே லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்ட்ரு கீழே இது பண்ணுறதை நிறுத்திடுறாரு. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. மீன் தொட்டி எப்படி தன்னாலே உடஞ்சி தண்ணியெல்லாம் வெளியே போகுது பாருங்கள். செஞ்ச சாப்பாடு எல்லாம் வீணாக போச்சு. நம்மளுக்கு வந்த சோதனையாக இது அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறது, எப்படிலாம் நடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் இவர் கஷ்டப்பட்டு குழம்பு வச்சுட்டு அதை பாலித்தீன் கவரில் ஊற்றிட்டுருக்குறாரு. சரி, சட்டி அந்த பக்கம் வைக்கலான்னு வச்சுக்கும்போது அந்த கவர் கை நழுவி கீழே விழுந்து குழம்பெல்லாம் கொட்டிடுது. ஐயோ, ஒரு கடுப்பாக ஆகிட்டாரு. கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் வீணாக போச்சு. கூட ஒருத்தங்க பிடிச்சிருந்தா இந்த நிலைமை இவருக்கு வந்திருக்குமா. ரொம்ப கடுப்பாயிட்டாரு பாவம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்விம்மிங் பூலில் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக இவர் உள்ளே இறங்கியிருக்கிறாரு. அது தண்ணியெல்லாம் உருகி ஐஸ் கட்டி ஆகிட்டு இவருக்கு எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. நல்ல வேளை இந்த லேடி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி மேலே தூக்கி விட்டாங்க. இல்லைனா இவரோட நிலைமை ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் சுங்கசாவடியில் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. யாருடா காருக்குள்ளே இருந்து ஆள் தான் எட்டி பார்க்குதுன்னு பார்த்தா இந்த குரங்கு வந்து அவரோட சோல்டரை பிடிச்சிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு தேடுது. பணக்கட்டு ஒரு கெட்டை தூக்கிட்டு ஓடிச்சு பாருங்கள். ஐயோ பாவம், இவர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரில. அது வேறு பணக்கட்டை தூக்கிட்டு வேறு ஓடிடுச்சு. எப்படிலாம் சேட்டை பண்ணுது பாருங்கள் குரங்கு. இங்கே பாருங்கள், ஒருத்தர் சின்ன ஊஞ்சல் ஆடுற ஆசையில் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டாரு. அதுவும் கொஞ்சம் நேரம் இருந்தது. அப்புறம் திடீர்னு அதை அத்து விழுந்துருச்சு. அவருக்கே தெரிய வேணாமா இது சின்ன ஊஞ்சல், விழுந்துட்டு அவர் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கிறாரு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நிலம் அதிர்றதுனால அந்த தண்ணி எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக அதிருது பாருங்கள். அதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் காற்று பலமாக அடிக்குது. பொருட்களெல்லாம் எப்படி ஆடுது பாருங்கள். காற்று இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போகாமல். இந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே ஒருத்தர் முதலைக்கிட்ட இருந்து மீனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மீனையும் முதலையும் பிரிச்சுட்டாரு. இருந்தாலும் அந்த மீனை பிடிச்சே தீருவேன்னு பிடிச்சிருச்சு பாருங்கள். முதல்ல எப்படின்னா சும்மாவா, இவர் கஷ்டப்பட்டு காப்பாற்றினதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது இனி. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு காட்டெருமை அந்த வண்டியை எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளுது பாருங்கள். டிரைவர் பயந்து அந்த பக்கம் ஓடிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. அது காரை எப்படி டேமேஜ் பண்ணுது பாருங்கள்.
காட்டெருமைக்கு இவ்வளோ பவரு, இப்படி காரை இப்படி தள்ளுது பாருங்க. அவங்கெல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், குட்டி கரடியை புலி தாக்க பார்க்குது. ஆனால் தாய் கரடி அதை பார்த்து கோபத்தில் அந்த புலியை எப்படி துரத்துதுன்னு மட்டும் பாருங்கள். கரடியை விட புலிக்கு தான் வேகம் அதிகம், ஆனால் தாய் பாசத்தை விட இதை வேகமாக பெருசு எப்படி அதை துரத்துது பாருங்கள். குட்டியை இது பண்ணதுனால இது பயந்து ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கங்காருவை, இந்த நாய் இந்த கங்காருவை துரத்துது. ஆனால் இந்த கங்காரு எப்படி சண்டை போடுது பாருங்கள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. இப்படியோ ஒரு வழியாக அந்த நாயெல்லாம் அந்த கங்காரை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. இல்லை எல்லாம் சேர்ந்து அதை கடிச்சிருந்தா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும். கங்காரு விடாமல் அந்த நாயை துரத்துது பாருங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த லாரி ட்ராக்ல மாட்டிக்கிச்சு. எல்லாரும் அதை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ரயில் எப்படி அதை தூக்கி வீசிட்டு போகுது பாருங்கள். அதான் ட்ராக்ல போகும்போது கவனமாக போகணும். இங்கே பாருங்கள், இந்த ரோபோவை எவ்வளோ அழகாக வீட்டு வேலை செய்யுதுன்னு. சமைச்சிருது, எல்லா வேலையும் செஞ்சிருது. அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. காலையிலே டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருது. அவங்களுக்கு எவ்வளோ அழகாக பேக்கெல்லாம் எடுத்துருது பாருங்கள். வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு துணி துவைக்குது. இப்படி ஒரு ஆள் இருந்தால் வீட்டு வேலைக்கு ஆளே தேவைப்படாது. எவ்வளோ அழகாக வேலை செய்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஜேசிபி இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்காக தான் அதை கொண்டு வருவாங்க. அது ரெண்டு தடவை தான் அந்த மண்ணை எடுத்துச்சு. ஆனால் எவ்வளோ தண்ணி வெளியாகுது பாருங்கள். இதான் ஜேசிபி வச்சு வேலை பண்ணால் வேலை ஈஸியாக முடியுங்கிறது. அந்த தண்ணியிலே மீனெல்லாம் வருது பாருங்கள், அதை அவங்க பக்கெட்டில் போட்டு கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆடை எவ்வளோ அழகாக லைட் போட கற்றுட்ருக்குதுன்னு. அழகாக லைட் போட்டு உள்ள போகுது. இந்த மாடை பாருங்கள் எவ்வளோ அழகாக தன்னோட கொம்பை வச்சு கதவை திறக்குதுன்னு பாருங்கள். இதனாலாம் எங்கே தான் கற்றுக்கிடுச்சிங்கன்னே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த எருமையை எவ்வளோ அழகாக ரோட்டு பைப்பில் தண்ணி குடிக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆமையை பாருங்கள் எவ்வளோ அழகாக கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வருதுன்னு. இதுங்க எங்கேருந்து தான் இதெல்லாம் கற்றுச்சுங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காற்று பலமாக அடிக்குது. அது ஒரு வீடையே தூக்குற அளவுக்கு அவ்வளோ வேகமாக அடிக்குது. இது ஏதோ வீடுன்னு நினச்சா அவங்க ஏதோ லாரியில் ஏதோ வண்டியில் செட் பண்ணி இந்த மாதிரி வீடு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த காற்றுக்கு அது தாங்காமல் பறந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த காரு ட்ராக்லேயே நின்றுடுச்சு. அவங்களும் இறங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளி தள்ளி பார்க்குறாங்க. அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, தள்ள முடியல. ஆனால் அங்கேருந்து ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் வேறு வந்துடுச்சு. நல்ல வேளை அவங்க டிரைவர் உள்ளேருந்து பார்த்ததுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காரை மெதுவாக தள்ளிட்டாங்க. இல்லைனா கார் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு எருமை கடைக்குள்ளே புகுந்து கடைக்குள்ளே வேகமாக வந்ததை கவனித்ததுனால மக்கள் எல்லாம் பின்னாடி போய் ஒதுங்கிட்டாங்க. இந்த எருமை எல்லா பொருளையும் சிதைச்சிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக வெளியே போயிடுச்சு.